வணக்கம். செப்டம்பர் 26ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ஃப்ளாட்டாக தான் இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்டில் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கர்நாடகா அரசு அடுத்த 5 ஆண்டிற்கான புது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாகனம் வாங்குறவங்க, உற்பத்தி செய்கிறவங்க 2 பேருக்கும் மானியம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ரோட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. 25 லட்சம்க்கு உள்ளார இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மற்றும் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்க்கு ரோட் டேக்ஸ் விலக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கு 50% இன்சென்டிவ்ஸ், இது உற்பத்தியாளர்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 50,000 கோடி ரூபாய் கர்நாடகா மாநிலத்தில் முதலீடு செய்வதான் அரசு இலக்காக வைத்திருக்கிறாங்க. 2029க்குள்ளார, அதாவது 5 ஆண்டிற்கான திட்டத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் குறித்து சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. பெர்ன்ஸ்டைன் பாசிட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்டில் ஓலா எலக்ட்ரிக்கு புல்லிஷாக இருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. இப்போ HSBCயும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக்கு எதிர்பார்க்குற டார்கெட் $140. தற்போதைய லெவலிருந்து 36% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. ஓலா எலக்ட்ரிக் குறித்து NDTV ப்ராஃபிட்டில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. சேல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதில் குறைபாடு இருக்குது. விரைவில் கம்பெனி அதை சரி செய்ய வேண்டும்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சில பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. மும்பை மற்றும் பெங்களூரில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க கருத்து கேட்டிருக்கிறாங்க. ஓலா S1 ஸ்கூட்டர்ஸில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பிரச்சனைகள் இருப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது, தாமதம் ஆகுது. சர்வீஸ் சென்டருக்கு போனால் ஸ்பேர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. அதே போல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு வாரண்டி மற்றும் இன்சூரன்ஸ் குறித்தான விதிகள் பற்றியான முழு விவரமும் இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 1 லட்சம் புகார்கள் வருது இந்த கம்பெனியுடைய வாகனங்கள் மீது. சர்வீஸ் சென்டர்ஸில் இதனால நிறைய வாகனங்கள் குமிஞ்சிக்கிட்டு இருக்குன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க NDTV ப்ராஃபிட்டில். அனலிஸ்ட்டுக்கு புரியாத விஷயமே இதுதான். சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு, ஆனால் ஆஃப்டர் சேல்ஸ் நல்லா இல்லை, ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் நல்லா இல்லை. இருந்தாலும் சேல்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஓலா எலக்ட்ரிக் மார்க்கெட் ஷேர் அதிகமாகிட்டே இருக்குது ஆண்டிற்கு ஆண்டு. இப்போ கிட்டத்தட்ட 44% அவங்க மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க எலக்ட்ரிக் 2 வீலர் செக்மெண்ட்டில். இன்னொரு முறை அந்த எண்ணிக்கையை சரிபார்க்க வேண்டும். NDTV ப்ராஃபிட் ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 4 கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஓலா சர்வீஸ் சென்டர்ஸில் சர்வீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்ஸில் மந்த்லி ஆவரேஜ் பேக்லாக் எவ்வளவு? ஆஃப்டர் சேல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, இது குறித்து என்ன நடவடிக்கை கம்பெனி எடுத்திருக்கு? அதே போல் இந்த பாகங்கள் சர்வீஸ் சென்டர்ஸில் கிடைக்கிறதுல தாமதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா பொய்யா? உண்மையாகும் பட்சத்தில் எவ்வளவு நாட்கள் தேவைப்படுது போன்ற கேள்விகள் NDTV ப்ராஃபிட் ஓலா எலக்ட்ரிக் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டுரை பப்ளிஷ் ஆகிற நேரத்தில் அதற்கான பதில் வரலன்றது சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். மணப்புரம் ஃபினான்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய IPO வர மாதிரி இருந்தது. செப்டம்பர் மாதத்தில் ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸுடைய IPO வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ அதை தாமதம் ஆகுது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இல்லாதனால கம்பெனி அதை ஒத்தி வைக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நான் இது வரைக்கும் பார்க்கல. டாடா மோட்டர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சிலர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க, DVR ஷேர்ஸ் வைத்திருக்கவங்களுக்கு எப்போ டாடா மோட்டர்ஸ் உடைய ஷேர்ஸ் கிடைக்கும், ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வரவங்களுக்கு எப்போ கேஷாக செட்டில் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அதற்கான பதில் தான் நேற்று இதற்கான செட்டில்மெண்ட்லாம் நடந்திருக்குன்னு டாடா மோட்டர்ஸ் இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் கேஷில் செட்டில் பண்ணுமோ அவங்களுக்குலாம் கேஷில் செட்டில் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் பிடிக்க வேண்டியவங்களுக்கு டேக்ஸும் பிடிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் புது ஷேர்ஸ் டாடா மோட்டர்ஸ் கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்து செட்டில் ஆயிருக்குன்னு இப்போ அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ். கலானா இஸ்பேட் IPO முடிஞ்சு லிஸ்ட் ஆயிருக்கு. NSE உடைய SME பிளாட்ஃபார்மில் 32% குறைவாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டாடா நிறுவனமான ட்ரெண்ட் லிமிடெடுக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $9,250. 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சிட்டி.
ஆல் கார்கோ கத்தி இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சேவை விலையை உயர்த்துறாங்க. சராசரியா 10% வரைக்கும் அவங்க உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனவரி 1, 2025 இது அமல்படுத்துவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆல் கார்கோ கத்தி. ஆல் கார்கோ கத்தி சில தினங்களுக்கு முன்னாடி செய்தியில் இருந்திருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் உடைய துணை நிறுவனரான நந்தன் நிலக்கணி மனைவி முதலீடு செய்திருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து அப்போ கூட ஷேர் பிரைஸ் மேலே போனது. இப்போ விலையை உயர்த்துறாங்க. இப்பயும் மேலே போயிருக்கு. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். பீக் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற சில பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது 20% வரைக்கும் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. $500 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மணி கண்ட்ரோல் அதை உறுதி செய்திருக்கிறாங்க. அந்த டீல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. $832 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 1.04 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், 4.65%. யார் வாங்கி இருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் இல்லை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த மற்றொரு தகவல் என்னன்னா, கோல்ட்மன் சாக்ஸ் சிங்கப்பூர் ஷேர்ஸா வாங்கி இருக்கிறாங்க. இது முன்ன நடந்த டிரான்சாக்ஷனுக்கு, நேற்று கிடையாது, அதற்கும் முன்ன நடந்த டிரான்சாக்ஷன் நினைக்கிறேன். 5.52 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கி இருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து? டியூரோ இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் கிட்ட இருந்து வாங்கி இருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனியான பிபி ஃபின்டெக் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒரு புது பிஸ்னஸில் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் கேர் செக்டரில் அவங்களுடைய சொந்த ஹாஸ்பிட்டல்ஸை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதற்கான ரியாக்ஷனாக பார்க்கும்போது 10% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்கு பிபி ஃபின்டெக். தொடர்ச்சியாக 3 நாட்கள் ரெட்டில் தான் இருந்ததுங்க சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் மறுபடியும் 10% இன்ட்ராடேல விழுந்திருக்கு இந்த வீடியோ செய்கிற தருணத்தில். பிபி ஃபின்டெக் தரப்புல இருந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இந்த செய்திக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாம், இது பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய சிஇஓ மற்றும் நிறுவனரான யாஷிஷ் தயா இது குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அனலிஸ்ட் மீட்டிங்லையும் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனால் எந்த முடிவும் இது வரைக்கும் எட்டப்படலை. இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. இப்போதைக்கு யோசனை லெவலில் தான் இருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க பாலிசி பஜார். சில ஸ்டாக் ஐடியாஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2290, ஸ்டாப் லாஸ் 2050. எஃப்எஸ்எல்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 365, ஸ்டாப் லாஸ் 330. எல்கேபி செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் சென்னை பெட்ரோலியம்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 950 970, ஸ்டாப் லாஸ் 900. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1095 1120, ஸ்டாப் லாஸ் 1029. ஆல்கம் லேபரேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 6360 6470, ஸ்டாப் லாஸ் 6069. ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2280. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனி மொபைல் வேர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்ல 26% ஸ்டேக் வாங்குறாங்க. இதற்காக கிட்டத்தட்ட $16 கோடி முதலீடு செய்கிறாங்க. அதானி கிரீன் எனர்ஜி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ப்ரொமோட்டர் கம்பெனிகளான ஹைபிஸ்கஸ் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஆர்டார் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 2.96% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஹைபிஸ்கஸ் மட்டும் பார்க்கும்போது 1.27% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஆர்டார் மட்டும் பார்க்கும்போது 1.69% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க அதானி கிரீன் எனர்ஜியில். இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க ஸ்வீடிஷ் எலக்ட்ரிக் கார் நிறுவனமான போல்ஸ்டாருடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குது. என்ன தொகைக்கு, என்ன கால அளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். யூபிஎஸ் பிரின்சிபல் கேபிட்டல் ஏஷியா ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 30,72,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். சராசரியாக ஒரு ஷேர்லேயே $1768.05 வாங்கியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? பிஎன்பி பரிபாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். யூபிஎஸ் தொடர்ந்து செல் ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $3350. தற்போதைய லெவலிருந்து 45% கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க யூபிஎஸ். பூர்வாங்கரா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க பெங்களூருவில் 2.3 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க. சிட்ரஸ் வெஞ்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க $135 கோடி. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பெங்களூரில் அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை அறிமுகம் செய்கிறாங்க. அதோடைய பேர் பிரஸ்டீஜ் பைன் ஃபாரஸ்ட். கேபிஐ கிரீன் எனர்ஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட்டுக்கானது. யார்கிட்ட இருந்து? சாய் பந்தன் இன்ஃபினியம் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடச்சிருக்கு.
இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கடந்த 2 நாட்களா கீழ போய்க்கிட்டு இருந்த ஸ்டாக் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புல்லிஷ் கால் கிடைச்சிருக்கு. ஒரு இன்வெஸ்டெக் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து புல்லிஷ் ஸ்டாக். அவங்க லாங் ஃபாஸ்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க ரேட்டிங். எதிர்பார்க்கிற டாரட் பிரைஸ் ரூ. 215. நேத்து க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் உடைய ஷேர் பிரைஸ்ல. டாக்டர் ரெட்டிஸ் தரப்புல இருந்து அப்டேட் இருக்கு. மெக்சிகோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அபராதம் விதிச்சிருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ் மீது கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய்கள். ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் குறித்து நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. எக்கனாமிக் டைம்ஸில் வந்தது. என்ன செய்தி? அவங்க வரி ஏய்ப்பு நடத்தி இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு. இப்போ ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. அவங்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வ அப்டேட்டும் வரல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து. இது குறித்து அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க. மர்ஜர் நடந்ததே இந்த வரி ஏய்ப்பு நடத்துவதற்காக தான் அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருந்தாங்க. அதற்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? அந்த மர்ஜர் NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலோட ஒப்புதல் படி தான் நடந்திருக்கு. எல்லா விதிகளும் பின்பற்றப்பட்டிருக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ். இப்போதைக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எந்த நோட்டீஸோ இல்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்போ வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ஐடியாஸ் கொடுத்திருக்காங்க. மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல். ஷேர்கான் பை PNB பரிபாஸ் உடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 6825, 6900, ஸ்டாப் லாஸ் 6580. பெட்ரோநெட் LNGக்கு பை ரேட்டிங் டார்கெட் 345, 352, ஸ்டாப் லாஸ் 320. GEPL கேபிட்டல் உடைய பரிந்துரைகளில் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3986, ஸ்டாப் லாஸ் 3050. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 400, ஸ்டாப் லாஸ் 312. PG எலக்ட்ரோபிளாஸ்ட்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 824, ஸ்டாப் லாஸ் 621. பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 490, ஸ்டாப் லாஸ் 376. SMC குளோபல் செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1420, 1425, ஸ்டாப் லாஸ் 1180. டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2320, 2325, ஸ்டாப் லாஸ் 2000. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 385, 390, ஸ்டாப் லாஸ் 340. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.